ஹாய் கைஸ், பக்தி மதுரா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஊரில் இருக்கிற அங்காள ஈஸ்வரி முனீஸ்வரர் கோவிலை தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கோவில் பக்கத்தில் 61 அடி உயரத்தில் பீலிகான் முனீஸ்வரர் இருக்காங்க. இவங்க முதல்ல எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இவங்க இந்த அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் மியான்மர் யங்கோன் நகருக்கு அருகில் உள்ள பீலிகான் கிராமத்தில் 1861 நிறுவப்பட்ட ஒரு பழமையான இந்து மத கோவில். இதை ஐயர் கோவில் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. எங்கன்னா பர்மாவில். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பர்மாலேருந்து தமிழர்கள் எல்லாரையும் ஒரு காலத்தில் எல்லாரையும் வெளி அனுப்பும் பொழுது அங்கே ரொம்ப குலதெய்வமாக வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அங்காள ஈஸ்வரி அம்மனையும் பீலிகான் முனீஸ்வரரையும். அவங்கள விட்டு வெளியில் வர்றப்ப பிரிய மனம் இல்லாமல் தமிழக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மண்ணை ஒரு பொட்டலமாக எடுத்து கட்டிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த மக்கள் போய் குடியேறினாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் அந்த தெய்வத்தை அங்காள ஈஸ்வரி அம்மனையும் பீலிகான் முனீஸ்வரரையும் நினச்சி அங்கே ஒரு சிறிய கோவில் கட்டி அங்கே அமைச்சு வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த கோவில் தான் இப்போ எல்லாருமே எடுத்து பெரிய லெவலில் இப்போ அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்குது. அங்காள ஈஸ்வரி அம்மன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். அம்பாள் பார்த்திங்கன்னா சிம்ம வாகனத்தை பார்த்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பங்குனி உத்திர தீமிதி திருவிழா உற்சவம் ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெறும். மெயினாக பங்குனி உத்திரம் தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாள் திருவிழாவை நடத்துவாங்க. 10 நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டு அந்த பீலிகான் முனீஸ்வரர்கிட்டேருந்து அருள்வாக்கு வாங்கிட்டு அங்கேருந்து அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவிலில் இருக்கிற கொடிமரத்தில் காப்பு கட்டு நிகழ்வு நடைபெறும். அப்போது பூக்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூக்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு பூஜை அறையிலையோ இல்லை பீரோலையோ வச்சு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு செல்வ செழிப்பு நிலைச்சு இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைன்னு மட்டும் இல்லாமல் அம்பாள் அவ்வளோ அனுகிரகமாக எங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிறாங்க. அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விசேஷ திருவிழாக்கள்லாம் நிறைய நடத்துகிறாங்க. எவ்ரி மந்த்து அமாவாசை பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பிரதோஷம் அங்கே ஸ்ரீ சக்கரம் வச்சுருக்கிறாங்க, மேரு வச்சுருக்கிறாங்க. அது பக்கத்தில் மேரு இருக்கிறதுனால நந்தி வச்சுருக்காங்க. அதனால் பிரதோஷம் நடக்கும். பார்த்திங்கனாக்கும் அம்பாள் அன்னதானம் ரொம்ப வெகு விமர்சையாக இப்போ இந்த 10 நாளும் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு குறைவே இருக்காதுங்க. அந்தளவுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் டெய்லி வாரி வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அந்த பௌர்ணமி பூஜை அப்போ எப்போதுமே அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பாளை நினச்சி பக்தர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 1000-2000 பேர் மக்கள் தீமிதி பூக்குழி இறங்குவாங்க, வேல் குத்திட்டு காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, மாவிளக்கு இடுதல், இந்த மாதிரி என்னென்ன மக்கள் வேண்டிட்டு செய்கிறாங்களோ இந்த திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஒரு விமர்சையாக நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி. என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராண்டாக இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த 10 நாள் திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னாக்கோ அம்பாள் வீதி உலா வருவாங்க. ஒவ்வொரு ஏரியாவாக பிரிச்சுக்குவாங்க. இந்த 10 நாளில் அந்த 10 நாளில் ஒவ்வொரு நாளும் அம்பாள் ஒவ்வொரு எல்லைக்கும் அவங்க வீட்டுக்கு அம்பாள் தங்களை எல்லாம் மக்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆசி வழங்க வருவாங்க. அவங்களோட அனுகிரகம் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அம்பாளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க. பர்மா கல்னி அண்ணா நகர் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம். நீங்களும் ஒரு டைமு அம்பாளோட ஆசையை நீங்களும் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.